இந்திய அரசியல் வானில் அது எமர்ஜென்சி பீரியடாக்கு முன்பாக இருக்கட்டும் பின்பாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தியாக இந்திய அரசியலில் இருந்து அதற்கான அரசியல் அமர்வுகளை காய்களை நகர்த்தி வெற்றி கண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருடைய மகன் செயல் தலைவர் கலைஞர் வழியில் வெற்றி காண்பார். வைர விழாவில் கருணாநிதி முதலில் கலந்து கொள்கிறாரா என்பதே இதுவரை புரியாத புதிராக இருக்கிறது. எனவே மற்றவர்களை கலந்து கொள்ளவில்லை அல்லது அழைப்பு அனுப்பவில்லை, அவர்களை அடைக்கப் போவதில்லை என்றெல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலில் கருணாநிதி அடைக்கப் போகிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். கருணாநிதியினுடைய அரசியல் வரலாறு என்பது தமிழ்நாட்டின் அவமான சின்னம். எனவே அந்த அவமான சின்னத்திற்காக எடுக்கப்படுகின்ற இந்த விழாவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் யாரும் பங்கேற்க மாட்டோம். எங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்பதை விட நாங்கள் அவருடைய அழைப்பை எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் சரியில்லாது கடந்த 3 மாதங்களாக இருக்கும் பொழுது ஒரு வயதான ஒருவர், மூத்த அரசியல்வாதி ஒருவர், தமிழகத்தில் 60 ஆண்டு காலம் சட்டசபை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவரை அரசியல் நாகரிகம் கொண்டு எல்லாரையும் பிஜேபியை கூப்பிடணும்னு அவங்க சொல்லலை. இந்த எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் கூப்பிடுங்கள்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பது போலத்தான் இவர்கள் எங்களை, அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் சொல்கிறார், எங்களை அழிக்க துடிக்கும் பாஜகவை நாங்கள் எப்படி கூப்பிடுவோம்னு சொல்கிறாரு. ஏன் அவசர கால நிலையில் எமர்ஜென்சியில் ஸ்டாலினை இதே ஜெயிலில் போட்டு அடைச்சது காங்கிரஸ் தானே. அன்றைக்கி திமுகவை எப்படியாவது ஒழிக்கணும்னு துடித்தது காங்கிரஸ் தானே. அப்போது இன்றைக்கு பிரச்சனை அதுவல்ல, இன்றைக்கு பிரச்சனை லஞ்சம் ஊழலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. லஞ்சம் ஊழல் செய்ய முடியாமல் இருக்க முடியாத கட்சிகளை திமுக அழைக்கிறது. இவ்வளவுதான் விஷயம்.